உலகின் வளர்ச்சிக்கு உந்து விசையாக இந்தியா இருக்கிறது. கானா நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிமடுக்கவில்லை. காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாகனத்தை அதிவேகமாக ஓட்டுவதால் ஏற்படும் மரணங்களுக்கு காப்பீடு நிறுவனங்கள் இழப்பீடு தர தேவையில்லை. உச்சநீதிமன்றம் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. சட்டமன்ற தேர்தலையொட்டி ஓரடியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் அரசின் சாதனைகளை மக்களிடம் நேரடியாக எடுத்துக் கூறி உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்ட அமைச்சர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தொடங்கும் சுற்றுப்பயணத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு. மக்கள் சார்ந்த பிரச்சினைகளில் இரு கட்சிகளும் இணைந்து செயல்பட முடிவு. அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக மதுரை நீதிபதி ஜான் சுந்தர்லால் 2வது நாளாக விசாரணை. அஜித்தின் தாய், சகோதரர் உள்ளிட்டோரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்திய நீதிபதி. மடப்புரம் கோயில் ஊழியர் சக்தீஸ்வரனுக்கு 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு. உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஊழியர் கூறியிருந்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை. அஜித்குமார் மீது திருட்டு பட்டம் சுமத்திய மதுரையைச் சேர்ந்த நிக்கிதா மீது குவியும் மோசடி புகார். நிக்கிதாவிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் திருமங்கலம் காவல் நிலையத்தில் குவிந்து முறையீடு. ஆசிரியர் பணி, சப் ரிஜிஸ்ட்ரார் பணி வாங்கி தரதா சொன்னாங்க. ஒரு 4 தவணையாக 25 லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம். ஒரு வீடை விற்று தான் கொடுத்துருக்குறோம். சத்துணவு பொறுப்பாளர் வேலை தர சொன்னாங்க. அப்போ 2 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. அன்றைக்கி 2 லட்ச ரூபா பணம் நாங்கள் கொடுத்துருக்கோம். என் மருமகளுக்கு நூலகத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி 2 லட்ச ரூபா வாங்கினாங்க. விஓ வேலை வாங்கி தரதா என்கிட்ட வந்து ரெடியானுங்க சார். நாங்கள் அவங்ககிட்ட நம்பி பணம் கொடுத்துருந்தோம். ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக சொல்லி என்கிட்ட வந்துட்டு 9 லட்ச ரூபா பேசி பணம் கட்டினோங்க. அதை பணம் கட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பணமும் தர முடியாது, வேலையும் தர முடியாது, உன்னால் தெரிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பசும்பொன் பாண்டியன்ற வக்கீல் வீட்டில் வச்சு தான் என்னை வந்துட்டு மிரட்டி அனுப்பி விட்டாங்க. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 587 ரன்களை குவித்தது இந்தியா. தனி ஒருவனாக 269 ரன்கள் குவித்து சுப்மன் கில் அசத்தல் பேட்டிங்.